எக்ஸாம்பிள் 2.8ல் இந்த நம்பரை டெசிமல் நம்பராக மாற்ற சொல்கிறாங்க. நம்ம மாற்ற முயற்சி பண்ணுவோம். ரூட்டுனாலே என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் படி தான் பண்ணோம் இல்லையா. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். அப்போது 1 × 1 தான் போடணும். 2 × 2 போட்டால் 4 ஆகிடும். இதுக்கு 3க்கு வெளியே போயிடும் இல்லையா. அப்போ 1 × 1 போட்டால் 1 பேலன்ஸ் 2. இப்போ 0 போடணும் இல்லையா. ஏன்னா வேறு வழி இல்லை, 0 போட்டு தான் ஆகணும். 0 போட்டால் பாயிண்ட் வச்சிடணும் ஆச்சுங்களா. இப்போது இந்த நம்பரை கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 வரும் சரியா. இப்போ என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு 0 இறக்கலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் போடுறதுனால இன்னொரு 0 இறக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். நான் 7 போடுறேன். 27 × 7 189 டிவைடட் பை மைனஸ் பண்ணால் 11. திரும்ப 2 0 இறக்கிறேன். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் போயினே இருக்கும். இப்போ இந்த கோஷன்ட் இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் 34 ஆகிடும். இப்போ இங்கே நான் நம்பர் போடணும் அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். அப்போ நான் இங்கே 3 போடுறேன், இங்கேயும் 3 போடுறேன். 3 × 3 43 எவ்வளோ, 1029 மைனஸ் பண்ணால் 7100. திரும்ப 00 இருக்குங்க. இப்போ இந்த நம்பர் இன்ட்டு 2 எவ்வளோ வரும் பாருங்கள். இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 346 வரும். இப்போது இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் இங்கே போடணும். நான் 2 போடுறேன். 2 போட்டால் எனக்கு என்ன வருது, 6924 வருது. இந்த நம்பர் அப்படியே போயினே இருக்குது இல்லையா. இது வரைக்கும் போதும். ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ண வேண்டியது இந்த 3 நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம் டெசிமலுக்கு அப்புறம். அதனால் நம்மளுக்கு இந்த நம்பர் போதும். வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்து ரிப்பீட்டேஷனாக பண்ணிக்கங்க. இப்போது எக்ஸாம்பிள் 2.9ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பரை கொடுத்துட்டு அது நேஷ்னலாக இரேஷனலாக கேட்குறாங்க. இது இரேஷனல் நம்பர் தான் இல்லையா. பார்த்தாலே தெரியுது. இது ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட் இல்லை. அதனால் இது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் கிடையாது இது இல்லையா. அப்போ அதனால் இது இரேஷனல் நம்பர் தான். இப்போ இந்த √3 இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா. √3 √2 அந்த மாதிரி தான் இந்த √2 எண்ணும் ஓகேங்களா. இந்த நம்பர்லாம் டெசிமலில் வரும். அதனால் அது இங்கே பாருங்கள், அந்த 49 7ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. √7 × 7 49. அந்த 7 எப்படி எழுதலாம், 7/1 எழுதலாம் இல்லையா. அப்போ P/Qங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சு. அப்போ இது ரேஷனல் நம்பர். இந்த நம்பர் தெரியும், பார்த்தாலே தெரியுது நமக்கு இது ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர்னா ஏதோ ஒரு இன்டிஜரை டிவைட் பண்ணி தான் வருது. இது பார்த்தாலே க்ளீனாக தெரியுது. இப்போ இந்த நம்பர் பாருங்கள், இது ரேஷனல் நம்பரானு கேட்டால் ஆமாம். ஏன் அப்படின்னா இதுவும் டெசிமலில் வந்துருச்சு. அதே நேரத்தில் ரிகரிங் ஆகுதுங்க பாருங்கள். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டேஷனும் இருக்குது இல்லையா. டெர்மினேட்டும் ஆகலை, ரிப்பீட்டேஷனும் இருக்குது. அப்போ இது ரேஷனல் நம்பர் தான். ரேஷனல் நம்பரில் இந்த கண்டிஷனில் இருக்குது சரியா. டெர்மினேட்டும் ஆகாமல் ரிப்பீட்டேஷனும் ஆகிட்டுருக்குது ஓகேவா. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறதுனால அது ரேஷனல் நம்பரு. இது பார்த்தாலே தெரியும் ரேஷனல் நம்பரை. இப்போ இங்கே பாருங்கள், இது மாதிரி கேவலமான நம்பர் நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். அப்போ இது இரேஷனல் நம்பர்னாலே ஒரு மாதிரி குழப்படியாக இருக்கும். ரிப்பீட்டேஷன் ஆகிடுச்சுன்னா கூட ரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். ரிப்பீட்டேஷனும் ஆகலை. இங்கே பாருங்கள் 50 5500 இப்படி மாறி போயினுக்குது இல்லையா. அப்போ இது இரேஷனல் நம்பரு. இந்த கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னா நான் டெர்மினேட்டிங்கும் ஆகலை, அது ஒன் கண்டினியூவாக போயினே இருக்குது. ரிப்பீட்டேஷனும் இல்லை, நான் ரிப்பீட்டேஷனும் இல்லை, டெர்மினேட்டும் ஆகலை. இப்போ இங்கே பாருங்கள் √2 டிவைடட் பை 2 இதை எப்படி எழுதலாம், √2 இந்த ரெண்டு என்ன பண்ணலாம், இந்த 2வை √2 × √2ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 1/√2. 1/√2 இஸ் அ ரேஷனல் நம்பர். ஏன்னா 2 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ரேஷனல் நம்பர் இல்லையே, இது இரேஷனல் நம்பர் ஆச்சு. இந்த ரூட் வந்துட்டாலே என்னது இது, அது இரேஷனல் நம்பர் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.